ஹாய் வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியோட நம்பர் 1 T20 வீரரா அறியப்படுபவர் சூரியகுமார் யாதவ். இவர் கடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர்ல இந்திய அணிக்கு கேப்டனா இருந்தாரு. அப்ப அவருக்கு காயம் ஏற்பட்டதுனால அதுக்கு அடுத்ததா எந்த தொடர்லயுமே அவர் பங்கேற்கல. அதான் விளையாடினாரு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அடிபட்டுச்சு. ஐபிஎல் தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிற நிலையில அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவாரான்னு இப்ப சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஆமாப்பா, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுவாரா? அதுக்குதான் அவரே பதில் சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு என்னோட உடல் தகுதி குறித்து சந்தேகம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் சேரணியான்ற பிரச்சனைக்காக தான் நான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டேனே தவிர காலில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. இப்ப முழு உடல் தகுதியை பெறும் பணியில தீவிரமா ஈடுபட்டு வரேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. விரைவிலேயே உங்களை களத்துல சந்திக்கிறேன்னு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருந்தாரு. தேசிய கிரிக்கெட் அகாடமியோட நிர்வாகிகள் சூரியகுமார் யாதவோட உடல் தகுதி ஆராய்ச்சி அனுமதி அளித்தா மட்டுமே அவரால் ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியும் சொல்லப்படுது. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனது இவருக்கு புரியல. இப்ப இந்த இன்ஜுரியை தாக்கா வச்சு ஐபிஎல் இருந்து விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வேணா நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.